அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 22 ஜனவரி, அதாவது தை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. அஷ்டமி திதி சாயங்காலம் 3:18 வரை, அதற்கு மேல் நவமி திதி. சுவாதி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் 12லிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலையில் 7:30லிருந்து 9 வரை. நல்ல நேரம் காலையில் 9:30லிருந்து 10:30 வரை, 10:30லிருந்து 11:30 வரை, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம், அதாவது போடக்கூடிய சட்டு கலர் பச்சை. தவிர்க்க வேண்டியது சிவப்பு. அதை நீங்கள் இன்றைக்கி சாப்பிட வேண்டியது காலையில் வடை அல்லது புளியோதரை, புளி சாதம்னு சொல்கிறாங்க இல்லையா, சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ நம்ம மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றிய குறிப்புகளை சிறிது பார்க்கலாம். மிருகசீரிச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர் சகோதர சகோதரிகள் பால் பற்றும் பாசமும் கொண்டவராக இருப்பார். அறவழியில் வீடு, வாகனம், நிலம் போன்றவற்றை அடைந்து மகிழ்ச்சிகரமாக வாழ்வார். அதாவது புத்திர புத்திரிகளால் பாதிக்கப்படுவார். அவங்க அவங்களோட மகனும் சரி மகளும் சரி அவர் நினைச்ச அளவுக்கு அவங்க மூலம் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. ஏதாவது பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவங்களால தான் அவர் அவதிப்படுவார் பிரச்சனையோட. மனதிற்கு இசைந்த மனைவியை பெற்று இல்லறத்தை இனிதாக நடத்துவார். அரசாங்க ஆதரவு பெற்றவர். தந்தையுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும். எடுத்த காரியத்தை இனிதே நிறைவேற்றக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உடையவராக இருப்பார். இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பருடன் பகிர்ந்து கொள்ளவும். இந்த ராசிபலன் கோச்சாரத்தில் நம்ம அவுட்லைன் சொல்கிறோம் இல்லையா, அதே இதை விரிவாக என்ன திசை புத்தி நடக்குது, எப்படி இருக்குது, எந்த துறையில் ஈடுபடலாம், கணவன் மனைவி குடும்ப உறவு, ஸ்டேட்டஸு, கௌரவம், இதெல்லாம் எப்படிங்கிறத பார்க்க வேண்டும் என்றால் 9740846466 நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு பேசி தெரிந்து கொள்ளவும். இப்பொழுது நாம் ஜோதிட பாட நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கின்றது. எண்ணியவை ஓரளவு கைகூடுகின்றன. பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். வண்டி வாகனங்களை கொஞ்சம் மெதுவாக ஓட்டிக்கிட்டு போவாங்க. அடுத்து ரிஷபராசி. வெளியூர் பிரயாணங்களினால் சிற்சில ஆதாயம் கிடைக்கிறது. பெரிய அளவு இல்லாட்டால் கூட ஓரளவு ஆதாயம் கிடைக்கின்றது. பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. பெற்றோர்கள் ஆதரவாக இருக்கின்றனர். வீணலைச்சல் திருச்சல் இருந்தாலும் மனம் நிம்மதியாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு பரவாயில்லை. அடுத்து மிதுன ராசி. தொழிலில் ஓரளவு லாபம் கிடைக்கின்றது. குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிக்கப்படலாம். கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக கூற முடியாது. வெளியூர் பிரயாணங்களினால் அதிக நன்மை ஏற்படுவதில்லை. ஸோ மேக்சிமம் பிரயாணத்தை தவிர்த்து விடவும். அடுத்து கடகராசி. தொழிலில் இடையூறுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே போகுது. சிறு விபத்து நடக்க வாய்ப்பு உள்ளது. எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். பொருள் இழப்பு, வீண் பயம், நண்பர்களுடன் தகராறு ஏற்படும். அடுத்து சிம்மராசி. குடும்பத்தினரின் உடல்நிலை பற்றிய கவலை இருக்கிறது. யாருக்காவது ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு அது உங்களுக்கு மனசை உறுத்தி கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, வருத்தம், சந்தோஷம், தூக்கம் கலந்தே மாறி மாறி நடக்கின்றது. கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவே இருக்கிறது. பெண்களால் கெட்ட பெயர் உண்டாக வாய்ப்புள்ளது. வயிறு சம்பந்தப்பட்ட நோய் தொல்லை தருகின்றது. அடுத்து கன்னிராசி. தொழிலில் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கின்றது. உடலை வருத்தி கொண்டிருந்த நோய் விலகி ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது.
ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் போன்றவற்றில் நல்ல லாபம் வருகின்றது. புது ஆடை அணிகள் வாங்குகிறீர்கள். அடுத்து துளாராசி. தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் ஒரு மந்த நிலை, எதிர்ப்பு, தடங்கள் உண்டாகின்றது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் பிரச்சனை இருக்கின்றது. பணவரவை விட செலவு அதிகரிக்கிறது. குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்து விருச்சகம். சீசனல் நோய்கள் அப்பப்போ அந்த சீசனுக்கு வருது இல்லையா, அந்த மலேரியா ஜுரம் அல்லது அந்த டயரியா, அந்த மாதிரி சீசனல் நோய்கள் வந்து உடல் பாதிக்கப்படுகிறது. தேவையில்லாத மனக்கவலையினால் தூக்கம் தொலைந்து போகிறது. மனச்சோர்வுக்கு இடம் தராதீர்கள். கணவன் மனைவி உறவு மாத்திரம் இன்பமாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கின்றது. ஊதாரித்தனமான செலவுகளும் பணவரையமும் குறைந்து பொருள் சேர்க்கை உண்டாகிறது. கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி நிலவுகிறது. மாணவர்கள் மேற்படிப்புக்கு வசதி வாய்ப்பு உண்டாகிறது. ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. துன்பங்கள், தொல்லைகள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கின்றன. மனக்கவலைகள் அகன்று விடுவதால், அந்த மனக்கவலைகள் அகன்று விட்டாலும் இந்த வீண் அலைச்சல், வீண் செலவு மாத்திரம் அப்படியே இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத வகையில் சொத்து சேர்க்கை கூட ஏற்படலாம். வாய்ப்புகள் இருக்கிறது, புறந்தெழுவதற்கு இல்லை. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் வெற்றி கிடைக்கும். அடுத்து கும்பராசி. உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. சோம்பல்தனம் கொஞ்சம் ஜாஸ்தியாயிடுச்சு. பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேல் செல்கிறது. நண்பர்கள் உறவினர்களுடன் விரோதம் உண்டாகுவதுடன் அவங்கள தப்பாகவே பேசுகிறீர்கள். வீட்டிற்குள் ஓரளவு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. வீட்டிற்குள். அடுத்து மீனராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். ஸோ புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். கெட்ட காரியங்களிலேயே மனம் செல்கிறது. மெடிடேஷன் செய்து வாருங்கள். பிரயாணத்தை தவிர்த்து விடுங்கள். உடல்நிலையை ஜாக்கிரதையுடன் கண்காணித்து வாருங்கள். கணவன் மனைவி உறவு மாத்திரம் நல்லபடியாகவே இருக்கிறது. லாட்ரி, சூதாட்டம் போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். அது நல்ல பலனை அளிக்காது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.